சார்பாகவும் அனைவரையும் வருக என்று வரவேற்று, இன்று ஹரிவிலாஸ் ஃபவுண்டேஷன் என்று சொல்லக்கூடியதான ஒரு அறக்கட்டளையின் சார்பாக சொற்பொழிவு ஆற்றுவதற்காக நம்மிடையே வந்திருக்கக்கூடியவர் முன்னாள் இந்நாள் எந்நாளும் ஆசிரியராக, எப்பொழுதும் நல் ஆசியை வழங்கக்கூடியதாக இருக்கக்கூடிய பேராசிரியர் முன்னாள் தலைவர் ஸ்ரீ உவே டாக்டர் ப்ரொஃபசர் PKSN ராகவன் அவர்களை வருக வருக என்று வரவேற்று, முதலிலே இறை வணக்கத்துடன் ஆரம்பிப்பதற்காக திருமதி யாமினி சுரேஷ் அவர்களை அழைக்கிறேன். शरीर पतनावधि प्रभु निषेवणापादनात् अबिंधन धनंजय प्रशमदं धनं धनंजय विवर्धनं धनमुदूढ गोवर्धनं सुसाधनमबाधनं सुमनसा समाराधनं आगममौलि गुरो आगममौलि गुरो सद्गुण सिंधु आगममौलि गुरो सद्गुण सिंधु आगममौलि गुरो सद्गुण सिंधु आगममौलि गुरो सद्गुण सिंधु आगममौलि गुरो श्रीशैलगिरिनाथ श्रीशैलगिरिनाथ घंटावतार श्रीशैलगिरिनाथ घंटावतार श्रीशैलगिरिनाथ घंटावतार श्रीशैलगिरिनाथ घंटावतार निदप सनिदप बगम पदनि सनिदप पदनि दप सनिदप बगम पदनि सनिदप पद पदनि समागरिस अप पदनि सरि सनिद समगम पदनि आगम मौलि गुरु विंशति वत्सरे विंशति वत्सरे विश्रुत विद्या विंशति वत्सरे विश्रुत विद्या त्रिंशद्वारं श्रावित शारीरक भाष्य विंशति वत्सरे विश्रुत विद्या त्रिंशद्वारं श्रावित शारीरक भाष्य वादिहंसाम्बुद वरदार्य वीक्षित वादिहंसाम्बुद वरदार्य वीक्षित वादिहंसाम्बुद
वरदार्य वीक्षित सादर श्री नरसिंहदासनुत सादर श्री नरसिंहदासनुत निदप सनिदप भगम पदनि पदनि दप सनिदप भगम पदनि सनिदप पद पदनि निसमागरे स मम पदनि सरि सनिद सबगम पदनि आगम मौलि गुरो सद्गुण सिंधु आगम मौलि गुरो सद्गुण सिंधु आगम मौलि गुरु धन्यवाद தேங்க்ஸ் மேடம். நன்றாக ஒரு பாடல். மற்றும் श्रीमान वेंकटनाथार्य कवितार्किय केसरी वेदांताचार्य वर्यो मे सन्निधत्तां सदा हृदि गुरुवादिहंसां बुधाचार्य शिष्ये जना भक्तिहीनां यतीन्द्रा प्रिया स्युः यतीन्द्रा प्रिया विष्णुकारुण्यदूराः कुतो भक्तिवार्ता हि तादृक्विदानाम् என்பதாக பிரதிவாதி பயங்கரம் சுவாமி அண்ணன் சுவாமி அவர்கள் அருளி செய்தான பாசுர ஸ்லோகத்திற்கிணங்க சுவாமி தேசிகனை பற்றி சொல்ல வேண்டும் என்றால் மல்டி ஃபேசட் என்று சொல்லலாம். மற்றும் இல்லாமல் சாஸ்திரத்திலே பிரமாண சரணராக நமக்கெல்லாம் வழிகாட்டியாக திகழ்ந்த ஆச்சாரியன். அப்பேற்பட்டதான ஆச்சாரியனுடைய கிருதி என்று சொல்லக்கூடிய வகையிலே இந்த அறக்கட்டளையின் நமக்கு நிறுவி இதை இந்த டிபார்ட்மெண்ட்ல செயல்படுத்த செய்தவர் நம்முடைய முன்னாள் வைகுண்டவாசி M.K. ஸ்ரீனிவாசன் அவர்களுடைய ஒரு என்டோமெண்ட். அவர் நிறுவின ஒரு என்டோமெண்ட் இது. இதிலே சுவாமி தேசிகனுடைய கிரந்தங்களும் மற்றும் ஆச்சாரிய ஆழ்வார்கள் அவருடைய நோக்கங்களில் தேசிகன் நோக்கத்திலே ஆழ்வார்கள் ஆச்சாரியர்களை பற்றி இந்த தலைப்பிலே இதுல எதுல வேணா பேசலாம். ஏன்னா அவ்வளோ டாபிக்ஸ் இருக்கு சுவாமி தேசிகனுடைய கிரந்தங்களை பற்றி. அதிலே நமக்கு இன்று வைராக்கிய பஞ்சகம் என்பதாக ஒரு கிரந்தம். நூல் சிறிது 5 ஸ்லோகம் இருந்தாலும் அதுல இருக்கக்கூடிய அர்த்தங்கள் நாம் பார்க்கும் பொழுது பலவிதமான அர்த்தங்கள். இப்பொழுது பிரேயர் சாங்கிலே ஒரு ஸ்லோகம் சொன்னார்கள், ஷரீர பதனாவதி பிரபு நிஷேபனா பாதநாத். அந்த ஸ்லோகத்திலே தனஞ்சய அப்படின்ற ஒரு பதம், அந்த பதமானது 11 வாட்டி ஆவர்த்தியாயிருக்கும் அந்த ஸ்லோகத்திலே. அந்த 11 தனஞ்சய தனம் பதத்திற்கு 11 விதமான அர்த்தங்களை பொதிந்து சொல்லியிருக்கிறார் சுவாமி தேசிகன். அதை அன்வைப்படுத்தும் போது நமக்கு தெரியும். அப்பேற்பட்டதான ஒரு ஸ்லோகம், நாஸ்தி பித்ரார்ஜிதம் கிஞ்சித் நமயா கிஞ்சித் ஆர்ஜிதம் அஸ்திமே ஹஸ்தி சைலாகிரே வஸ்து பைதாமகம் தனம் என்பதாக நம்மளுடைய வைணவ சித்தாந்தத்திற்கே தனம் என்றால் எம்பெருமான் தான் நம்மளுடைய குலதனம். அப்பேற்பட்டதான அந்த தனத்தை பற்றி சுவாமி தேசிகன் இந்த வைராக்கிய பஞ்சகத்திலே ரொம்ப அழகாக சொல்லியிருக்கிறார்கள். ஆச்சாரியர்கள் எல்லாம் அந்த கிரந்தத்தின் வாயிலாக பல ஆச்சாரியர்கள் இதை எடுத்து மேற்கோர் காட்டி அப்பப்போ சொல்லியிருக்கிறார்கள். சம்பிரதாயம் இல்லாமல் மற்ற சம்பிரதாயத்தவர்களும் இந்த ஸ்லோகத்தில் எடுத்து சொல்லியிருக்கிறார்கள். இது ஒரு விசேஷம் என்ன அப்படின்னா, இந்த ஸ்லோகத்திலே தான் குச்சேலன் என்று சொல்லக்கூடிய ஒருவரை குச்சேல முனையகா என்பதாக சுவாமி தேசிகன் எடுத்து காட்டியிருக்கிறார். அவர் ஒரு முனி. முனி அப்படின்னா மனநசீலகா, எப்பொழுதும் எம்பெருமானே தானித்துக் கொண்டிருக்கக்கூடியவர் என்பதாக குச்சேல முனையே தத்தேஸ்வ வித்தேசதாம். அவர் கொடுத்தது ஒரு முஷ்டி, ஆனால் அவருக்கு எம்பெருமான் கொடுத்தது பல. இந்த மாதிரி இந்த ஸ்லோகத்திலே இருக்கு. இதை பற்றி இன்று நம்மிடையே பேசுவதற்காக வந்திருக்கக்கூடியவர் நம் முன்னாள் துறை தலைவர்
புரொஃபசர் VKSN ராகன் அவர்கள் அவர்களை பல்கலைக்கழகத்தின் சார்பாகவும் துறையின் சார்பாகவும் மாணாக்களினுடைய சார்பாகவும் வருக வருக என்று வரவேற்று இப்பொழுது உரையை தொடங்குமாறு அவரை கேட்டுக்கொள்கிறேன். श्रीमते श्री लक्ष्मी नृसिंह परब्रह्मणे नमः। यस्या भवद्भक्त जनार्ति हन्तुः पितृत्वमन्येष्वविचार्य तूर्णं स्तम्भेवतार स्तमनन्यलभ्यं लक्ष्मी नृसिंहं शरणं प्रपद्ये। अहोबिले गारुडशैलमध्ये कृपावसात् कल्पित सन्निधानं लक्ष्म्या समालिङ्गित वामभागं लक्ष्मी नृसिंहं शरणं प्रपद्ये। ज्ञानानंदमयं देवं निर्मलस्फटिकाकृतिम् आधारं सर्वविद्यानां हयग्रीवम् उपास्महे। श्रीमान् वेंकटनाथार्यः कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि। श्रीमद्रङ्गचटारि संयमविराल्लब्धागमान्तद्वयं श्रीमद्वीररघुद्वहाद्य षड्जित्पादारविन्दाश्रयम् श्रीमद्वेदवतं सदेशिकेते कारुण्य भिक्षास्पदं सेवे रंगधुरीण शासनवसं नारायणं योगिनं वेदांत देशिके यतीन्द्र कटाक्षलब्ध त्रयंत सारम अनवद्य गुणं बुधाग्र्यं नारायणाद्यैतदुर्य कृपाभिषिक्तं श्री रंगनाथ शेखरमाश्रयामः। श्रीमते श्री लक्ष्मी नृसिंह पादुका सेवक श्रीवंशगोप श्री नारायण यतीन्द्र महादेशिकाय नमः। श्रीमते श्रीवंशगोप श्री रंगनाथ यतीन्द्र महादेशिकाय नमः। अद्भुतं यस्य विक्रांतं वेदवीति विशोधने अपरं निगमान्तार्यं प्रपद्ये वीरराघवम्। श्रीमद् अभिनव देशिक उत्तमूर् वास्य वीरराघवाचार्य महादेशिकाय नमः। I am very much beholden to the Department of Vaishnavism, especially the present head of the department, for inviting me to deliver this Harivilas Endowment Lectures for the year 2021. Respected elders and dear friends, I have just taken a very small topic, that is Vairagya Panchaka, having 6 slokas, 1 plus 5, totally 6 slokas. The great polymath Sri Vedanta Deshika has given us so many granthas. They will say Parasatam Vapi Parasahasram Venkatanathasya Surehi. May I submit that I am trying to explain a few salient features of the Vairagya Panchakam of Sri Vedanta Deshika. It is said that Swami Sri Vedanta Deshika has bequeathed to us more than 100 works. Generally, it is said by one tradition as 108 treatises in various languages, especially Sanskrit, Manipravalam, and Tamil. To enumerate just the number of the texts, there are about 32 Sanskrit treatises and commentaries. There are 32 Rahasya Granthas. There are 32 Stotras, that is 28 plus 4, and about 12 Tamil Prabandhas. The Sanskrit works are so many, just I will refer to 1 or 2. Tattvamukta Kalapa and Sarvartha Siddhi, Nyaya Parisuddhi and Nyaya Siddhandana, Sri Bhagavad Gita Bhashya Tatparya Chandrika, Tattvatika on Sri Bhashya, Adhikarana Saravali on Sri Bhashya, and so on. To refer the Rahasya Granthas, there are 32 Rahasya Granthas in Adivan Shatagopa Paditirnamam. It is said, Rahasya Trayasaratin Rasamarai Pon Valiye, Rahasya Mupatrandam Rasitvaraitan Valiye. Therefore, there was 32 plus 1. Srimad Rahasya Sara is a great Rahasya Grantha. 32
smaller Rahasya Granthas compared to the Srimad Rahasya. So there are Amrita Ranjani Rahasyas, Amrita Swadhini Rahasyas, Paramata Bhangam, Paramapada Sopanam, Astigiri Mahatmyam, Munivagara Bhoganam, Munivana Bhogam, etc. Among Rahasya Granthas. To enumerate the Stotra Granthas, I don't want to make time elapse, so I just refer one or two. Achyuta Satakam in Prakrit about Devanayaka, Devanayaka Panchasat on the Lord of Tiruvakindrapuram. Next, Daya Satakam on Lord Sri Venkateswara's compassion, Abhidistava and so Dashavatara Stotra, Bhagavad Jnana Sopana, and so on Lord Ranganatha, Sri Mahavira Vaibhavam on Lord Sri Chakravarti Thiruman Rama, Yadavabhyadiyam on Lord Sri Krishna, Sri Ranganatha Paduka Sahasram on Lord Sri Ranganatha, Dravidopanishad Tattva Ratnavali and Sara, perhaps small Sanskrit summary of Thiruvalmozhi of Nammalvar. Thus, there are so many 32 Stotra Granthas, 28 plus 1. The Tamil Prabandhas forming Sri Deshika Prabandham contains many Tamil texts, especially Adaikalapattu, Ahara Niyamam, Tirumantara Churukku, Dvaya Churukku and Saramasloka Churukku, Gidartha Sangiraham, Sri Vainava Dinachari, Pannirunamam, Artha Panchakam, and so on. Prabandha Sara. So the Tamil Prabandhas of Deshika are also very important because in his Adhikara Sangraham, Swami Deshika tells, Poigamani Bhudattar Peyalvar, Tan Purunavarum Kurukeshan Vittichittan, Tuya Palasekaran Nam Pananadan, Tondaradipudi Marsivanda Sodi, Payamalam Maravilanga Valvelendum, Mangayarvo Nendivargal Magindbaru, Sayatamil Malagal Nam Teliabodi, Teliada Maranilangal Telihindome. Swami Deshika refers to Divya Prabandha Alvars as Sayya Tamil Malaigal, Sayya Sirapu Mika, Miga Permai Vainda, Tamil Malaigal, Prabandhas in Tamil on Sriman Narayana. Thaliya Vodi, we have to recite those Tamil Prabandhas, understanding their inner meanings, etc. Thaliya Vodi, if we carefully go through the subtle meanings of the Divya Prabandha of Alvars, Thaliyada Maranayangal Telihindrome, we will be able to excavate the subtle and important, significant Vedic nuances. Those Vedic teachings cannot be easily gathered from actual Sanskrit texts. It will be easy for us to come across those subtle meanings from the Divya Prabandha of Alvars. Thus, Swami Deshika tells in the beginning of Guru Parampara Sara, found in the beginning of Srimad Rahasya Trayasara. So, that Poigamani Bhudattar Peyalvar is a very important passion. Coming to Harivilas Foundation, I will tell about Harivilas Foundation and then go on to discuss about Swami Deshika's Vairagya Panchaka. Harivilas Foundation has been and this endowment has been created by Dr. M.K. Srinivasan, as Professor pointed out. The family of Dr. M.K. Srinivasan, Lakshmi Srinivasan and his daughter Usha and many others
in his family. They were very much connected with our Vaishnavism department for so long. So, Dr. M.K. Srinivasan had prepared so many lessons for Vaishnavism, correspondence course, etc. Dr. M.K. Srinivasan did his PhD in this department of Vaishnavism on the topic Guru Shishya Bhava as gleaned from the 30th and 31st Adhikara of Srimad Rahasya Trayasara. Because I was said to be the guide to him, but he knows so many teachings of Vishishtadvaita from so many learned scholars of our Sri Vaishnava tradition. Just I was officially the guide to him. The Acharya Kritya Adhikara and Shiksha Kritya Adhikara of Srimad Rahasya was taken as the basis for his Guru Shishya Bhava in his PhD research work. So, our whole department is beholden to Dr. M.K. Srinivasan for their great help that they contributed a lot to our department. Now coming to the topic of Sri Vedanta Desika's Vairagya Panchaka, let me give some introduction about Vedanta Desika first. Vedanta Desika he prepared so many granthas, more than 100 works. All these works are full of Rahasya tenets, so many Vedantic teachings, and so on. To cite one important aspect, in his Gita Bhashya Tatparya Chandrika, while discussing about the Ahara Niyama, that is, people who are taking the Acharya or the Satvika Ahara, Rajasa Ahara, and Tamasa Ahara, Lord Krishna tells about the importance of careful diet. With regard to Dharma Shastra, there are certain rules. What kinds of sesha can be accepted? Guru, Shishya can accept the Guru's food, like that. Dharma Patni can take the residual food of her husband, and so on. Pitrishesham, like that. In that context, Swami Desika introduces how even great saints, their Srivada Tirtham is so important. Similarly, the Bhukta Session, there Swami Desika quotes the importance of Bhagavata Sesha, quotes the Tirumalai Pasaram of Thondarpiyalvar, Vanular Ariyalaga, Vanava Enbaragil, Tenulam Sulabhamalai, Chenya Enbaragil, Unamayinagal Cheyum, Unakarargalelum, Unagam Cheta Sedam Taruvarel Punida Mantre. He doesn't quote the Tamil text as it is. He gives a Sanskrit version of the Tirumalai Pasaram of Thondarpiyalvar that runs like this. Dibyair Abedya Vibhaveti Yadi Guruvanti, Madhi Manogya Sulasike Yaditi Chahuhu, Unakriyapi Paranapi Karayantaha, Muktadikam Dadati Chen Nanutat Pavitram. Like that, he translates the Tirumalai Pasaram of Thondarpiyalvar in the Gita Bhashya Tatparya Chandrika. Thus, he has contributed a lot with regard to Ramanuja Darsana. To cite the Gitartha Sangraha Sloka of Alavandar, Swadharma Jnana Vairagya Sadhya Bhaktiyaka Gocharaha,
Narayana Param Brahma Gita Shastre Samiritaha. Alavandar has summarized the important subtle teachings of Bhagavad Gita in 32 verses. The first verse gives in a very important manner the greatness of Sriman Narayana and how one has to understand him. Swadharma, Jnana, Vairagya, Sadhya, Bhakyeka Gocharaha, Narayanaha Param Brahma, Gita Shastre Samiritaha. The Supreme Lord is Sriman Narayana. He has been portrayed in the Bhagavad Gita. How he is the target, main important aspect to be known from Bhagavad Gita. Swadharma, through the practice of Karma Yoga, Jnana, Jnana Yoga, Swadharma, Jnana, Vairagya. When one follows the Karma Yoga and Jnana Yoga with firm Vishwasa and full faith, that develops Vairagya in the aspirant. So Swadharma, Jnana, Vairagya, Sadhya, they contribute to the Vishnu devotion. Sadhya, Bhakyeka Gocharaha. Only through such a devotion alone, one can know the true greatness of Lord Vishnu. Only through devotion alone, one can reach the knowledge of Krishna. Narayanaha Param Brahma. That Narayana, the Supreme Brahman. Thus it is said, portrayed in the Bhagavad Gita. Gita Shastre Samiritaha. Thoroughly established in the Bhagavad Gita. That is the first sloka of Gita Sangraha Alavanta. Swami Deshika puts it in Tamil in the first verse of Gita Sangraham, Deshika Prabandham text. Karmamum Jnanamum Kondu Edum Kadalukku Or Ilakendru Arumara Yuchiyul Adari Todum Arum Biramam Tirumagalodu Varum Tirumal Yendrutan Uraitan Dharma Muhanda Dhananjayanukku Avan Saradiye. Thus, Vedanta Deshika, while translating, he just Karmamum Jnanamum Kondalum Kadalukku Or Ilakku. Like that he translates. He does not mention the Vairagya clearly here. Perhaps Vedanta Deshika thought that Karma Yoga, Jnana Yoga, when they are thoroughly developed, that itself gives Vairagya, which makes one eligible to follow Bhakti Yoga. There, one may think that Alavandar's another Gita Sangraha sloka was the reason for Vedanta Deshika's omitting the term Vairagya in the Tamil translation. Because in the Gita Sangraha, the three yogas are generally explained as Karma Yogas, Tapas Tirtha, Dana, Yajnadi Sevanam, Jnana Yoga, Jita Swantehi, Parishuddhatmani Sthitihi, Bhakti Yoga, Parekantya Pritya, Jnana Dhishtitihi, Trayanam api yoganam tribir anyonya sangamaha. So all the three yogas are mutually inclusive of each other. So there Vairagya is fully found as underneath. In translating, Vedanta Deshika did not mention the term Vairagya. Karmamum Jnanamum Kondu Elum Kadalukku Or Ilakendru Arumara Yuchiyul Adari Todum Arum Biramam Tirumal Endru Than Uraitan. In Sanskrit sloka, there is Narayana Param Brahma. In Tamil Pasuram, Vedanta Deshika says, Tirumagalodu Varum Tirumal Endru Than Uraitan Dhananjayanukku Avan Saradiye. Let me come to Sri Vairagya Panchaka of Vedanta Deshika. Sri Vairagya Panchaka is very important among the stotras. In the Harivilas Foundation explanation, I missed to refer that
Dr. M.K. while doing his PhD research work, Dr. M.K. Srinivasan pointed out the importance of Guru Parampara, that the Guru Parampara Sara Vedantesika, we come across how one can get Sadacharya. There 6 reasons are given. Ishwarasya cha saukardam, yadricha sukritam tata, Vishnu kataksham advesham, abhimukyam cha satvikaihi, sambhashanam shadetani, acharya praptihetavaha. To obtain the correct location of a Sadacharya, it's not so easy. But if there are even one reason, cause is fulfilled, it will make us get a good Acharya. First is Ishwarasya Sauhardam, Lord Vishnu's favor, utmost ready reckoned favor. Yadricha Sukritam Tata, some unknown good merit which is lurking somewhere in our accounts. And Vishnu Kataksham, direct grace of Lord Vishnu may be from Archavatara. Advesham, a person should never hate the Lord. That is, Natikas do not have a good Acharya at all. Abhimukyam Satvikaihi, even if we are in the presence of great personalities, that makes us obtain a good Acharya. Similarly, Sambhashanam Satvikaihi Sambhashanam, even a word of conversation along with a great master, that makes us obtain a good teacher. So these 6 reasons are given. Now, Sri Vairagya Panchangam of Vedanta Desika, let me recite the 5 slokas first. Even if I explain the meanings, I may not find enough time to go through all the texts. So I will first recite the 6 slokas at a stretch. Sriman Venkatanatharya Kavitarki Kesari Vedantacharya Varyo me Sannidhattam Sadakriti Shoni Kona Satam Sapalana Kala Durvara Garvanala Jatshudra Narendra Chatu Rachana Danyanna Manyamahe Devam Sevitumeva Nischinumage Yoso Dayalu Pura Dhana Mushti Muche Kuchela Munaye Datte Smavite Satam Silam Kimanalam Bhavedanalam Audaram Baditam Vaya Prasiti Purakam Kimunadharakam Sarasam Ayat Namalamallakam Patipatacharam Kacharam Vajanti Buddha Muda Yahaka Kukshita Kukshitaha Jalatu Jalati Kroda Kridat Kripida Bhava Prabha Jalatu Jalati Kroda Kridat Kripida Bhava Prabha. Pratibhatapatu Jvala Malapulo Jataranalaha Trinamapi Vayam Sayam Sampullamalli Matallika Parimalamucha Vachaya Chamakena Mahishwaran Durishwaradvara Bahirvitardika Durasika Rachitoya Manjalihi Yadanjanabam Nirapayamastime Dhananjayasya Bhushanam Dhanam Sharira Patanavati Prabhunishevana Padanat Abindana Dhananjaya Prasamadam Dhanam Dandanam Dhananjaya Vivardhanam Dhanamudura Govardhanam Susadhanam Abhadanam Sumanasam Samaradhanam Nasti Pitrajitam Kinchit Namaya Kinchidarjitam Atti Me Hasti Shailagre Vastu Paitamagam Dhanam Kavitarkikasumaya Kalyana Gunasalini Srimate Venkatesaya Vedanta Gurave Namaha Srimate Nikamanta Mahadeshikaya Namaha. The background for this
composition of Vairagya Panchaka has been given. There are so many commentaries on Vairagya Panchaka. Just I am following the publishing Pontrikapuram Swami Ashramam's publication, Laghu Stotra Stabhakam, containing 7 stotras. There, Vairagya Panchakam is found as the 5th malar or flower in the Laghu Stotra Stabhaka. Vairagya Panchakam, this publication was published during 2007, edited for Pontrikapuram Ashramam by Dr. V.N. Vedanta Desikam. There we come across 2 or 3 commentaries. Sanskrit commentary is very large and voluminous. It is put as Sri Shaila Tataya Acharya's Samskrita Vyakhyana. Then there is a Tamil commentary, Sri Veeraraghava Acharya's word-to-word meaning as well as explanation of Vairagya Panchakam with Tatparya and so on. I will just quote a few things from the commentaries to introduce the text. I don't go to Sanskrit commentary at all because it may take too much time. I will read a few extracts from the Tamil commentary. முன்னொரு காலத்தில் வெங்கடாச்சல நிலையிலான திருவேங்கடமுடையான் கண்டாவதரான வெங்கடாச்சாரியர் என்று திருநாமம் வாய்ந்த சர்வதந்திர சுதந்திர ஸ்ரீ நிகமாந்த மகாதேசிகன் நம்முடைய பாரத நாட்டில் நன்மையை கருதி அங்கங்கே தத்துவார்த்தங்கள் உபன்யாசம் செய்து சிஷ்யர்களுக்கு கருத்த காலட்சேபம் செய்து தன் வாழ்நாளில் முக்கியமான காலத்தை உலகத்தின் நன்மைக்காகவே பயன்படுத்தி கொண்டிருந்தார். ஒரு கால் அந்த சுவாமி ஸ்ரீமன் மகாதேசிகன் பாரத தேசின் வடதேச திவ்ய யாத்திரைகள் எல்லாம் முடித்து கொண்டு கடைசியாக சத்யவர்த்த கஷேத்திரம் ஆகிய காஞ்சிபுரம் நகரத்திற்கு வந்து சேர்ந்தார். அங்கே எல்லோருக்கும் எளிதில் புரியும்படி கிரந்த பிரவச்சனம் செய்து கொண்டு பற்பல ஜன உபகாரமாக மத ஆச்சார சமய சித்தாந்த விஷயங்களாக உபன்யாசம் முதலானவற்றை நடத்தி கொண்டு சத்யவர்த்த கஷேத்திரத்திலேயே சில காலம் வசித்து வந்தார். தன்னுடைய ஜீவனத்திற்காக அவர் எந்தவித முயற்சியும் எடுத்துக்கொள்ளவில்லை. ஜீவனோபாயம் உஞ்சவிருத்தியே என்று வேறில்லை என்று அவ்வளவு தீர்மானமாக இருந்தார். அந்த ஊரில் வசித்து வரும் அந்த சுவாமி தேசிகன் மகாத்மாவை கேள்வியுற்ற அவருடைய பால்ய சிநேகிதரான வித்யாரண்யர் அவருக்கு உபகாரம் செய்வதற்காக தன் விஜயநகரத்து அரசனிடம் இவரை சபாத்தியக்ஷராக வரவழைக்க அரசன் சொல்லுகிறான் என்று குறிப்பிட்டு அதுக்கு ஒரு சிறு காரணத்தை முன்னிட்டு இவருக்கு ஒரு கடிதம் எழுதியிருந்திருக்கார். அந்த கடிதத்தை பார்த்து வைராகிய நிதியான நம்முடைய சுவாமி ஸ்ரீமன் நிகமாந்த மகாதேசிகன் ஒரு நாளும் நான் காஞ்சி வரதராஜரை விட்டு பிரிந்து வரமாட்டேன் என்று க்ஷோணி கோண என்ற முதல் ஸ்லோகத்தை அனுப்பித்தார். க்ஷோணி கோண சதாம்ச பாலன கலா துர்வார கர்வானல க்ஷுப்ய க்ஷுத்ர நரேந்திர சாடு ரச்சனான் தன்யான் மன்யாமகே தேவம் சேவித்து விச்சினுவகே யோசோ தயாளு புரா தானாமுட்டி முச்சே குச்சேலமுனையே தத்தேஸ்ம வித்தே சதான் என்று தேவம் சேவித்துமேவ நிச்சிமகே. தேவகானா பகவான் ஒத்தன்னா இந்த தேவாதிராஜன் தான், அவனைத்தான் அவனுக்கு கைங்கரியம் பண்றதுதான் எனக்கு முக்கியமே ஒழிய ஒரு ராஜா கிட்ட வரமாட்டேன்னு சொல்லிட்டார். சொல்லி அந்த பதில் அனுப்பிச்சிட்டார். முதல் ஸ்லோகத்தான கொஞ்ச நாள் கழித்து இதை பார்த்த வித்யாரண்யர் இன்னும் சில நாள்கள் கழித்து அந்த நிகமாந்த மகாதேசிகனாய் உத்தம புருஷன் மனோநிலைமையை அறிவதற்காக மற்றுமோர் கடிதம் எழுதி அனுப்பினார். அந்த கடிதத்தை பார்த்த நம் ஆச்சாரிய ரத்னம் உலகத்தை வெறுத்த இந்த வேதாந்த ஆச்சாரியர் சிலம் கிமனலம் என்று தொடங்குகின்ற இந்த 5 ஸ்லோகங்களை, அதாவது சிலம் கிமனலம், அதற்கு மேல இன்னும் 4 ஸ்லோகங்கள் இருக்கு, எல்லாம் இந்த 5 ஸ்லோகங்களையும் மறுபடியும் அவருக்கு பிரதி உத்தரமாக
எழுதி அனுப்பித்து வைத்தார் என்பது இந்த கிரந்தத்தினுடைய அவதாரிகை. மேலும் நாம் மொழிபெயர்ப்பை ஓரளவு பார்க்கலாம். சோனி கோண சதாம்ச பாலன கலா துர்வார கர்வானல சுப்யத்சுத்ர நரேந்திர சாட்டு ரச்சனா தன்யானு ந மன்யாமகே ஏவம் சேவித்துமேவ நிச்சின்மகே யோசோ தயாளு புரா தானா முஷ்டிமுச்சே குச்சேல முனையே தத்தே ஸ்ம வித்தேசதாம். இப்பொழுது பிலிவலம் ஸ்ரீமத் அழிசிங்கர் 45ஆம் பட்ட அழிசிங்கருடைய அவருடைய தமையனார் பூர்வாச்சாரிய தமையனார் இந்த வைராக்கிய பஞ்சகத்திற்கு எழுதிய தமிழ் உரையிலிருந்து அந்த சிறு பகுதியை மேற்கோள் காட்ட விரும்புகிறேன். அகண்டமான பூமண்டலத்தில் ஒரு அரசலைக்கு சமமான 1000 பங்கை ஆளும் போது கூட பாங்காக நாம் ஆளுகிறோம் என்ற இருமாப்பினால் சூடேறி குமிழ்கிற சுத்ரமான க்ஷத்திரியர்கள் சில பேர் உண்டு. அவர்களுக்கு அடிவருகளாய் முகஸ்துதி பேசி மோகித்து கிடப்பவர்களும் சிலர் உண்டு. அப்படிப்பட்டவர்களை என் மனத்திடையே இறைப்பொழுதும் கருத மாட்டேன். பின்னை தேவதேவனாகிய தேவாதிராஜனை வழிபடுவதற்கே விரும்புகிறேன். அவன் அல்லவோ அன்றொரு நாள் மிக்க கிருபை புரிந்து எம்பெருமானுக்கு இந்த அவலமான அவலையா காணிக்கையிடுவது என்று கூசி குனிந்த குச்சேலம் என்கின்ற மகாத்மா தமது முந்தானையில் முடிந்திருந்ததை கிருஷ்ண பரமாத்மா பற்றி இழுக்க குச்சேலர் வெட்கத்தால் விட மறுக்க கடைசியில் எம்பெருமான் பக்கம் ஜெயம் உண்டாகி அவன் அவற்றை அமுதினும் மேலான போக்கியதையுடன் அந்த அவலை அமுது செய்து அந்த குச்சேலருக்கு குச்சேல முனையே நம் துறை தலைவர் சொன்னார் முனையே என்று குறிப்பிட்டிருக்கிறார் என்று, அவருக்கு குபேர ஐஸ்வர்யத்தை கொட்டி கொடுத்தள்ளினான் என்று சொல்வார்கள். முனையே முனிகினா பகவானையே எப்பொழுதும் தியானம் செய்பவர்கள். மனநான் முனிருச்சியதே. Those great servants who meditate on Supreme Lord Sriman Narayana alone, they don't think of anyone else. Such great people are called Muni. There is a sloka about Agastya Muni. Agastyaha Kumbha Sambhavaha. That is, sage Agastya was born of a small pitcher. Munir Jayati Yogindro Mahatma Kumbha Sambhavaha. Yenaika Chulake Drishtau Divyautau Matsya Kachapau. That is, Munihi Jayati Yogindraha Kumbha Sambhavaha Agastya Muni. He is victorious. Mahatma, he is the one great Mahatma because he had the great opportunity of get the vision of Lord Vishnu. Simultaneously, 2 avatars. Munidayati Yogindro Mahatma Kumbha Sambhavaha Yenaika Chulake Drishtau. When he was about to do Achamana of the water of the ocean, at the first instance, when he was telling Achyutaya Namaha and takes 1 drop of water in his palm of hand, he was able to see Lord Krishna's, Lord Vishnu's 2 avatars. Yenaika Chulake Drishtau Divyauto Matsya Kachapau. 2 avatars, Matsya Avatara and Kurma Avatara. Lord Vishnu wanted to pacify Agastya, let him not get any pride that he was doing Achamana of the whole ocean. So Vishnu just appeared even in the small droplet of water, giving sage Agastya simultaneous vision of Matsya Avatara and Kurma Avatara in that water. So that Kuchela Muni, Kuchela Munaye, that is na Vitte Satam, to give small
English meaning of this Tamil part. This sloka, Shoni Kona Satamsa Palana Kala Durvara Karvana. Vedanteshika advises us, don't praise the small kings. They are always haughty. Sri Deshika says, it is not wise to serve under them for their petty gifts and presents. Vedanteshika says, I would rather sing in praise of Lord Sri Krishna, who made the poor Kuchela to get Kubera Sampat. When the latter Kuchela approached Lord Sri Krishna. That first sloka of Vairagya Panchaka, there may be so many intricate meanings in that same verse. Just I will refer only one thing, that is one should not sing in praise of petty kings for their pittance. Shudra Kshatriyargalai adivaruvalaai mukastuti peshi mohittu kidappadu slagyamalla. The next verse begins with Chilam Kimanalam Bhaved Analam Audaram Baditum Paya Prasiddhi Purakam Kimanadharakam Sarasam Ayatna Malamallakam Patipatacharam Kacharam Badanti Vibuda Muda Kyaha Kukshita Kukshitaha. Vilivalam Narayanachar's Tamil brief summary. Kalathu Vedigalil Iraindu Kadakkum Udiri Dhaniyamanigal உன் உதரத்தை மண்டி எறியும் பசித்தீயை தணிப்பதற்கு போதாவா? ஒரு கையளவு முகந்து கொண்ட குளத்தினீர் நீ உயிர் வாழ்வதற்கு அமையாதா? வழியில் விழுந்து கிடக்கும் கிழிந்த கந்தல் துணிகள் கஷ்டப்பட்டு தேதாத கோவணமாகி உன் மானத்தை மறைக்காதா? ஆஹா, இப்படி இருப்பினும் கூட இதை விட்டு பெரிய வித்வான்களும் என்றோ வயிற்று பிழைப்புக்காக பண்பற்ற அரசர்களையும் அண்டி வாழ்கிறார்கள். என்ன ஆச்சரியம்! To give the gist, is it not wise to quench your hunger by using the strewn paddy grains found on the altar of paddy harvest fields? Using the handful of water from the Pushkarini, you can even quench your thirst. That is enough for you. Even small bits of cloth found on the wayside pavements of a village would be enough for you to wear as the loin cloths. When such is the predicament for Vairagya Shilas like Swami Sri Vedanta Deshika, Sri Deshika asks why even the great learned people go in search of petty kings to flatter them for getting small presents and gifts. That is the second meaning extract of the second verse. Let us go on to third verse. Jwalatu Jaladi Kroda Kridat Kripida Bhava Prabha. Jalatu Jaladi Kroda Kridat Kripida Bhava Prabha. Padutara Jala Mala Kalo Jatara Nalaha. Jalatu Jaladi Kroda Kridat Kripida Bhava Prabha. Pratipatapatu Jwala Mala Kalo Jataranalaha. Trinamapi Vayam Sayam Sampullamal Matalika. Parimala Mucha Vacha Yacha Mahena Mahishwaran. Vilivalam Narayanachar's Tamil meaning is this.
கடலில் எங்கோ குதிரை முக வடிமுள்ள ஓர் அக்னி பிழம்பு படவா முகாக்னி எப்பொழுதும் எரிகிறது என்று புராணத்தில் பிரசித்தி உண்டு. அதுபோல் எமது வயிற்றிலும் இறை பற்றாமல் இரவு பகலாக பசித்தி கொழுந்துவிட்டு எரிந்து கொண்டே இருக்கட்டும். ஒரு நாளும் நாம் ஒரு புல்லையும் கூட பெறுவதற்காக மாலையில் மறந்து மனம் வாரி வீசுகின்ற மல்லிகை போல் உள்ள மிருதுமான எமது பேச்சினாலே வாயை திறந்து எந்த ஒரு அரசனிடமும் யாசகம் செய்து எளிவரவு பட மாட்டோம் என்று தமிழ் மொழிபெயர்ப்பு. அடியேன் அந்த மூன்றாவது ஸ்லோகத்திலே let me give the brief gist of the third sloka. Jalatu jalati kroda krida kripida bhava prabha. It is said there is Badaba Mukagni in the midst of the ocean that consumes the excess of water that goes to the ocean. Similarly, there is in our stomach Datar Agni that burns us because we get the hunger many times. Swami Deshika says, let it be so. Why? Sri Deshika alerts us, even for the sake of obtaining a blade of grass, I am not ready to use my fragrant words except to sing in praise of Lord Sri Krishna, our Devadi Raja. The fourth verse begins with Dureshwara Dwara Bahir Vitardika. The first verse, Stony Kona Sardam Sopalana, is in Sarduli Vikrita meter. Second verse, Silam Kemalalam, is in Prithvi meter. Jalatu Jaladi Kroda Kridat is in the Harini meter. Now the Durishwara Dwara Bahir Vitardika. Durishwara Dwara Bahir Vitardika, Durasikaye Rachitoya Manjalihi, Yadanjanabam Nirapaya Mastime, Dhananjayas Yandana Bhushanam Dhanam. The Tamil meaning of Palivalam Narayanachar for the fourth verse. ஆஹா, இரக்கமற்ற சில பிரபுக்களின் வீட்டு திண்ணைகளில் அண்ணாந்து பார்த்து கொண்டு குந்தி பழகி கிடப்பதை நான் அறவே வெறுக்கிறேன். அதற்கு ஓர் அஞ்சலி தூரத்தில் இருந்தே செய்கிறேன். ஏனெனில் எனக்கு வேறு மிகுதியான உயர்ந்த தனம் உண்டு. அப்படிப்பட்ட தனம்தான் அர்ஜுனனின் தேரை அலங்கரித்த கிருஷ்ணன் என்னும் மகாதனம். இந்த தனம் அஞ்சனாபம் தனம், அள்ளள்ள மாளாத உயர்ந்த தனம் அஞ்சனாபம் தனம், கருநிற கண்ணன் என்னும் தனம். இது கருப்பு பணம் அல்ல, கள்ள வழியே வந்ததல்ல என்று வில்லிவலம் நாராயணாச்சார் பொழிப்புரை கொடுத்திருக்கிறார். அதனுடைய let us see the gist of the fourth verse. Sri Vedantesika says, I hate lying on the parasol or the threshold altar of a small Prabhu's small residence just to flatter him and get his pittance. I hate such lying on the thinnai, that is threshold of that house. There is Lord Sri Krishna, is the great wealth. He is adorning the Chandana Ratha of Parthasarathi to Partha and gave him all health. When such a great Dhana is there, why should we go to small Prabhus and so on? That is the gist of the fourth verse. The prayer song there was Sarira Patavanavadi, Sarira Patanavadi Prabhu Nishevana Padana, Abhindana Dhananjaya Prasamadam Dhanam Dhandanam, Dhananjaya Vivardhanam, Dhanamududa Govardhanam,
susadanam abhadanam sumanasam samaradhanam. People are mad after money. They go hither and thither to earn money. So, Ilivalam Narayanacha translates the poem in Tamil as follows. Sarira Patanavadi. உலகத்தில் சிலர் சாகும் வரை பிறர்க்கே உழைத்து ஏழையாகின்றார்கள். இப்படி பிறர்க்கே உழைத்து சேவை செய்கின்ற ஸ்வவிருத்தி நாயின் பிழைப்பு செய்து வயிற்று பசியை தீர்த்து கொள்ளும் ஈட்டும் பொருள் தனம். அது என்ன தனம்? தந்தனம், மிகவும் கீழானது. எனது தனம் இதற்கு மாறாக இருக்கும்படியை கேளுங்கள். எனது தனம் தனஞ்சயனை அர்ஜுனனை வர்தனம் செய்து காத்தது. எனது தனம் ஸ்ரீகிருஷ்ணன் என்னும் தனம் கோவர்தனத்தை தாங்கி ஆய்ப்பாடியை காத்த தனம் இது. அந்த கிருஷ்ணன் என்னும் தனமானது சுகசாதனம், எல்லாவித நன்மைக்கும் உயர்ந்த ஒரே வழி. இந்த கிருஷ்ணன் என்னும் தனம் அபாதனம், எந்தவித கெடுதியும் இல்லாதது. இப்படிப்பட்ட கிருஷ்ணன் என்னும் மகாதனம் தான் பாகவதர்களுக்கு சமாராதனம், எல்லாவித நன்மையும் கொடுத்து சந்தோஷத்தை தரக்கூடியது. இப்படி இந்த வைராகிய பஞ்சகத்தின் இந்த 5வது ஸ்லோகத்தில் தனம் என்ற வார்த்தையை பற்பல தடவை பயன்படுத்தி அந்த நாய் போல் பிறருக்கு உழைக்கும் உழைப்பை மிகவும் வெறுத்து கிருஷ்ணன் என்னும் தனத்தை நன்கு போற்று பேசுகிறார் Swami Nigamanta Mahadesikan. Let me give the brief gist of that 5th sloka of this Vairagya Panchaka. Sharira Patanavadi Prabhu Nishevana Apadanat Abindana Dhananjaya Prasamadam Dhanam Dhandanam Dhananjaya Vivardhanam Dhanamududa Govardhanam Susadanam Abhadanam Sumanasam Samaradhanam. Even till the body crumbles, some people do odd jobs to serve their boss, expecting the favor of those masters alone. Swami Deshika says, I don't like such a dog's way of life, swavritti, to gratify other people. Is such a money worth earning at all? Swami Vedanta Deshika asks. Swami Deshika says, I shall tell you about this great Krishna Dhanam. This Dhanam is that one Krishna who lifted aloft the Govardhana and saved the cowherds. This Dhana is Abhindana Dhananjaya Prasamadam Dhanam Dandhanam. Dhananjaya Vivardhanam helped Arjuna. Dhanamudhuda Govardhanam. Lord Krishna lifted atop that Govardhana and saved the cowherd people. Susadhanam, it is easy to handle. Abhadanam, there is no difficulty at all using that Lord Krishna's help. Sumanasam Samaradhanam, great people who are well versed in all Shastras, they just think of Lord Krishna, meditate on him and obtain satisfaction by that meditation of Lord Krishna alone, and they don't think of anyone else. That is the gist of the 5th verse. To come to the end of the verse, end of the stotra, there is Trinamapi Vayam Sayam Sampulla Malli Matallika Parimala Ucha Vacha Yacha Mahena Mahishwaran. That is found in the
only the third verse, that is Silam Kimanalam. And that is a sloka from Srimad Rahasya Tresara. Trinam, even a blade of grass. Natenas Trinamanyadapiva, Tannabi Nalikini, Nalika Sragani Yasaurabamucha, Vacha Nayacha Mahe, Shuddhanam to Labemahi, Stiradiyam, Shuddhanta Siddhantinam, Muktaiswarya Dina Prabhata Samaya Satim Prasatim Viduhu. That is found in the Srimad Rahasya Tresara Uttara Krityadhikara. There is also in the Durishwara Dwara Bahir Vetadika sloka of Vedanta Deshika's Vairagya Mancha, 4th verse. There is also, I have referred to another cross reference from the Nyasa Telakam. That is the 26th sloka in Nyasa Telakam, where Vedanta Deshika says, Matad Bharati Muncha Manusha Chatum Hedeha Labdai Ralam Lupta Dwara Durasika Paribavaihi Tosham Jusheta Manaha Vatasimani Rangadamani Mahanando Namadbhumani Swamin Natmani Venkateshwara Kavehe Svena Pitoyam Baraha. That is a quotation sloka from Nyasa Telaka. Nyasa Telaka is a stotra on Lord Ranganatha and explanation of Saranagati. The 5th verse of the last verse of Vairagya Panchaka, found in all editions, is Nasti Pitrajitam Kinchit Namaya Kinchidajitam Astime Hasti Shailagre Vastu Paitamaham Dhana. Narayana Charya, Vilivalam Narayana Char's Tamil gist of this verse is Nan Pirandu Padaitha Purul Yedumillai Tandai Danayanukendru Thedi Vaitha Dhanamum Illai Anal என் பிதாமகர் பாட்டனார், அதாவது நான்முகனாகிய பிரம்மா பாடுபட்டு படைத்த பேரருளாளன் என்னும் பெருந்ததி எப்பொழுதும் காஞ்சியின் கரிகிரி சிகரத்தில் வெகு அருகாமையிலேயே சந்நிகிதமாகவே இருக்கிறது. Of course, to give the gist of that last verse, Lord Sri Vedanta, our great poet Vedanta Deshika says, Nasti Pitrajitam Kinchiti, I don't bequeath any father's parental property. Namaya Kinchidarjitam, I have not gathered amount for my own sake. There is no property which belongs to me as it is, because I use the Unchavriti Dana and use it for daily usage. So I don't save any amount. But there is the great wealth which belongs to all people. Lord Devadiraja, who is on the top of the Hasti Shaila, Astime Hasti Shaila Gre, Vastu Paitamaham Dhanam. Brahma has done the great sacrifice and obtained Lord as the boon. At last, that Devadiraja is always for our protection. Similarly, in the Tiruvazhumazhi, Nammalvar says, Vaitamanidiyam Madhusudananaye Alatri, Nikshepa Vitta. In the Tirukolur Pasuram, the Lord Vaitamanidhi is called in Sanskrit as Nikshepa Vitta. So, Lord, our most important wealth is brought Sriman Mahavishnu alone, Sriman Narayana alone. Thus, Vedanta Deshika has sung in praise of Varadaraja at the last verse. Of course, the whole text may be taken as a praise of Lord Devadiraja of Kanchipuram. This text gives the quintessence of greatness of Vedanta Deshika's and dispassion, Vairagya. How he renounced everything and thought of Lord Devadiraja alone for all his day-to-day life. So Vedanta Deshika
gives us the importance of so many things in his works. But how he lived the life, that is very, very important. He was not at all attached to any worldly things at all. At any time, he was very much meditating on the Lord, and he will only sing in praise of God. In the Paduka Sahasra, he says, I can sing in praise of Sri Ranganatha Paduka, even crores of songs, but it is not enough how to praise Paduka's greatness. One cannot easily complete or comprehend that greatness. He says, Nishesham Ambaratalam Yadi Patrika Syat, Saptarnabi Yadi Sametya Pashi Bhavitri, Bhakta Sahasra Vadanaha, Purusha Swayam Chet, Dikketa Rangapati Padukayo Prabhavaha. So while he sings in praise Paduka Devi, he says it is not possible to sing in praise of Sri Ranganatha Paduka sandals, Nishesham Ambaratalam Yadi Patrika Syat. Even if the whole vast space of Akasha is used as paper, and all the oceans, water of all the oceans is used as the ink, writing, for writing, Nishesham Ambaratalam Yadi Patrika Syat, Saptarnabi Yadisametya Mashi Bhavitri, Bhakta Sahasra Vadanaha, Purusha Swayam Chet, Purushaha Sahasra Vadanaha, 1,000-headed Lord Vishnu, he himself narrates the greatness of Ranganatha Paduka. It will not be enough for completing the full grasp of greatness of Paduka. The Keda Rangamani Padukayo. It may be possible. That means what Vedanta Desika means is, it is not at all possible to sing the greatness of Sri Ranganatha Paduka. So this day, this is Sri Vaikuntha Ekadasi, I am able to refer to Lord Ranganatha also in this topic of brief explanation of Vairagya Panchaka. I am very much beholden to the Department of Vaishnavism, authorities of University of Madras, for giving such an opportunity to explain the greatness of Vedanta Desika and his works, especially the Vairagya Panchaka of Vedanta Desika. I am thanking you all for your patience and listening to me. Whether I have justified the topic or not, I don't know. But I have tried to give you a gist of it. My thanks to all of you. Thank you very much. Kavitar Kismaya Kalyana Manasali, Simate Venkatesaya Vedanta Paravenama, Simate Nigamanta Mahadesikaya Nama. First of all, I thank to the Professor Raghavan sir for giving me a wonderful lecture on Vairagya Panchakam. Today, very auspicious day for Vaishnava Sampradaya. One part of southern part of the Tamil Nadu is celebrating the Kaishika Ekadashi. Another part of the school side is celebrating the Vaikuntha Ekadashi. So very auspicious days today. So we should know the greatness of Almighty of Sriman Narayana, and also we should know the Vairagya in our life also. So Swami Desika explained in this Vairagya Panchakam is Dhanam is Emberuman. So today, Enganeyo Annamirgal Ennai Munivadinir Nangal Hoda Tirukurungudi Nambiyai Nan Kandavin Senginodum Nemiodum Tamarai Kangalodum Senganivai Undinodum Solkintaden Nenjame. எப்பொழுதும் நாம் எம்பெருமானை நம் காதல் வயப்பட்டு நாம் எம்பெருமானிடத்திலே பக்தி செலுத்தி எப்பொழுதும் உணர்ச்சியாகவும் அவரையே நினைத்து கொண்டு இருக்க வேண்டும் என்பதாக பாசுரத்திலே சொல்லுகிறார். கைசிக
திருக்குறுங்குடி பாசுரத்திலே. மட்டுமல்லாமல் அறிவு அரிய பிரானை ஆழியங் கையனையே அலற்றி நரியனன் மலர் நாடி நன்குருகூர் சடகோபன் சொன்ன குறிகொள் ஆயிரத்துள் இவைபத்தும் திருக்குறுங்குடி அதன் மேல் அரியக்கற்று வல்லார் வைஷ்ணவர் ஆழ்கடல் ஞாலத்துள்ளே அப்படின்னு பாசுரத்தினாலே அந்த எம்பெருமானுடைய விஷயத்தை, அந்த திருக்குறுங்குடி எம்பெருமானுடைய விஷயமாகவும் மற்றும் அந்த அறிவால் முயற்சியால் அறிய முடியாத எம்பெருமானை, நம்மளுடைய முயற்சியாலும் அறிவாலும் அறிய முடியாத எம்பெருமானை அறிந்து கொள்வது எப்படி, அதை தெரிந்து கொள்வது, அப்படி அந்த விஷயங்களை தெரிந்து கொள்வர்கள் தான் வைணவர்கள் என்பதாக அந்த பாசுரத்தின் வாயிலாக சொன்னார். ஸோ இன்று நமக்கு சுவாமி தேசிகனுடைய விஷயமாக சொல்லும் பொழுது, என்னுயிர் தந்தளித்தவரை சரணம் புக்கு யானிடையே அவர் குருக்கள் நிறைவிளங்கி பின்னருளால் பெரும்பூதூர் வந்தவள்ளல் பெரிய நம்பி ஆளவந்தார் மணக்கால் நம்பி நன்னறியே அவர் குறைத்த உய்யக் கொண்டார் நாதமுனி சடகோபன் சேனைநாதன் இன்னமுத திருமகளன் இவரை முன்னிட்டு எம்பெருமான் திருவடிகள் அடைகின்றேனே என்பதாக ஆச்சாரியனுடைய பரம்பரை அந்த இதை நாம் தெரிந்து கொண்டு அதிலே நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய முக்கிய விஷயத்தை தான் சுவாமி தேசிகன் எல்லா இடத்திலையும் சொல்லி ஆச்சாரியர்களை போற்றி மகிழ்கிறார். ஏன் அப்படின்னா, அந்த ஆச்சாரியனுக்கு நாம் செய்ய வேண்டிய கடமை என்ன, நாம் எதை தெரிந்து கொள்ள வேண்டுமோ அதை நமக்கு உபதேசிக்கக்கூடியவர்கள் ஆச்சாரியர்கள். இது எல்லா ஸ்தோத்திரங்களிலும் எல்லா சாஸ்திர கிரந்தங்களிலும் எல்லா இடத்திலும் நம் உன்னிப்பாக பார்த்தோமானால் சுவாமி தேசிகனுடைய திருவுள்ளம் என்ன என்பதை புரியும். அது மட்டும் இல்லாமல் இன்று நமக்கு வைராக்கிய பஞ்சகம் என்ற இடத்திலே சொல்லும் பொழுது அதேதான் சொல்லுகிறார். எல்லாம் இருக்கலாம், சரீர பதனாவதி பிரபு நிஷேபனா பச்சி பட்டச்சரங்கச்சரம், வாழ்வதற்கு நம்ம டு பி சர்வைவ் இன் த வேர்ல்டு ஏதாவது சாப்பிட்டு இருந்துடலாம், வழியில கிடைக்கக்கூடியதான் நெல் கதிர்களை பிடுங்கி சாப்பிட்டு கொண்டு கூட போலாம் அப்படின்னு சொல்றார். சரீர பச்சி பட்டச்சரங்கச்சரம் இது மாதிரி கூட இருக்கலாம். ஆனா நமக்கு வைராக்கியம் ரொம்ப முக்கியம். எம்பெருமானிடத்திலே நாம் அந்த வைராக்கியம் இருக்கணும். அந்த ஆசை இருந்துன்னா அது என்ன ஆகும், அப்படி ட்ராக் அப்படின்னுவார், அது இழுத்து கொண்டே போகும். அதான் சொல்றார் குலசேகர ஆழ்வார் சொல்லும் போது செல்வம் போல் மாயத்தால் அப்படின்னு. அது மாயான்னா இந்த இல்யூஷன் மாயா இல்லை, இழுத்து கொண்டக்கூடியதான அது தோன்றக்கூடிய விதம் அப்படி இவ்வாறாக இருக்கும் செல்வம். இதையெல்லாம் இல்லாமல் நாஸ்தி பித்ரார்ஜிதம் கிஞ்சித் நமயா கிஞ்சிதார்ஜிதம் அஸ்திமே ஹஸ்தி சைலாகிரே வஸ்து பைதாமகம் தனம் என்பதாக நமக்கு வேண்டிய தனம் என்ன என்றால் அந்த எம்பெருமான். எந்த எம்பெருமான் என்றால் ரங்காஸ்தானே ரசிகமகிதே ரஞ்சிதா சேஷசித்தே வித்வத் சேவா விமலமனசா வெங்கடேஷேன கிருப்தம் என்று சொல்லக்கூடியதான ரங்காஸ்தானத்திலே ரசிகர்களுடைய மனதையெல்லாம் கவரக்கூடியதான கொண்டல் வண்ணனை கோவலனாய் வெண்ணை உண்டவாயன் என்பதாக சொல்லக்கூடிய அந்த எம்பெருமானையும், மிளிர்ந்து செவ்வரியோடி நீண்டவ பெரியவாய கண்கள் இருக்கக்கூடிய எம்பெருமானையும், கண்ணனடி இனமக்கு காட்டும் வெற்பு கடிவினையர் இருவினையர் கடியும் வெற்பு என்று சொல்லக்கூடிய எம்பெருமானாகவும், ஆராத அருளமுதம் பொதிந்த கோயில் அம்புயத்தோன் அயோத்தி மன்னர் கழித்த கோயிலான எம்பெருமானாகவும், இப்பேற்பட்டதான எம்பெருமானை நாம் தியானித்து பண்ணக்கூடிய விஷயங்களை எல்லாம் ஆழ்வார்கள் ஆச்சாரியர்கள் எல்லாம் நமக்கு உள்ளம் கையில் இருக்கக்கூடிய கனி போல நமக்கு கொடுத்திருக்கிறார்கள். அப்பேற்பட்டதான அந்த எம்பெருமானை நாம் பற்ற வேண்டும். அது எவ்வாறாக பற்ற வேண்டும், எப்படி நாம் அவரை அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்குத்தான் ஆச்சாரியர்கள் பல ஆச்சாரியர்களும் ஆழ்வார்களும் நமக்கு அந்த வழியை காட்டி இருக்கிறார்கள். அந்த மகாஜன பந்தாகா என்று சொல்லுவார்கள். அப்பேற்பட்டதான அந்த வழியிலே நாமும் போய் அந்த எம்பெருமானிடத்திலே கைங்கரியம் செய்ய வேண்டும் என்பதை பல வியாக்கியான கிரந்தங்கள் எல்லாம் சொல்லியிருக்கிறது. அதேதான் இந்த கிரந்தங்களிலும் வைராக்கிய பஞ்சத்திலும் சொல்லியிருக்கு. அதை பற்றி தான் நம்மளுடைய பேராசிரியர் ரொம்ப அழகாக சொன்னார். மற்றும் இதை இனிதே இருந்து கேட்ட அனைத்து பெருமக்களுக்கும் பல்கலைக்கழகத்தின் சார்பாகவும் வைணவத்துறையின் சார்பாகவும் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு, மற்றும் நாளை டாக்டர்
ராஜலட்சுமி சந்தானம் அவர்களுடைய என்டோமெண்ட் லெக்சர் இருக்கு காலை 11:30 மணிக்கு. அது வந்து ப்ரொஃபசர் சி ரங்கநாதன், டிபார்ட்மெண்ட் ஆஃப் சாகித்யா, சான்ஸ்கிரிட் சென்ட்ரல் யூனிவர்சிட்டி திருப்பதி, அவர் பேசுறார். திருமலையும் திருமங்கையாழ்வாரும் திருமலையும் என்பது என்ற ஒரு டாபிக்ல திருமங்கையாழ்வாரை பற்றி பேசக்கூடியதான ஒரு அறக்கட்டளையாக இருப்பதினாலே அந்த திருமங்கையாழ்வாருடைய விஷயம் என்ன என்பதை பற்றி நாளை திருமலையிலே அவர் அனுபவித்ததான விஷயம் என்ன என்பதை நாளை 11:30 மணிக்கு நாம் இதே ஜூம் வாயிலாக எல்லாரையும் பார்ப்போம் என்பதை சொல்லி இந்த அறக்கட்டளையின் சொற்பொழிவு இனிதே முடிந்தது. நன்றி. Thank you, one and all. We officially end the meeting. Thank you.